சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு காவல்துறை மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. குறிப்பாக தாவேக்காவின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இது என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதேபோல் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் பல கேள்விகளை கேட்கவும் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மின்வெட்டு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஆளுநர் அர்லேகர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் வருகை தந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு காவல்துறை மரியாதை அளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்துள்ளார்கள். அதேபோல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர்கள். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தாவேக்காவின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகம் வருகை தந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று என்னென்ன நிகழ்வுகள் சட்டப்பேரவையில் நடக்க இருக்கிறது, அது தொடர்பான மேலும் விவரங்கள்? தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடர் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோடு சரியாக 10 மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருக்கு அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே செல்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். மேலும் ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தர இருக்கிறார். ஆளுநர் வந்த பிறகு அவருக்கான அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்படும். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அதே போல சபாநாயகர் ஆகியோர் அவர்களை வரவேற்று பூங்குத்து கொடுத்து உள்ளே அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ஆளுநர் உரை என்பது இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை என்பது முழுமையாக வாசிக்கப்படுமா என்ற கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. 4 ஆண்டுகளாக தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட்டதை தொடர்ந்து ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று ஆளுநர் தனது உரையை வாசிப்பாரா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சபாநாயகரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருந்த கூடிய நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நடைமுறைதான் தற்போதும் பின்பற்றப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு நடைபெற்ற பதவியேற்பு விழா, அதே போல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவிலும் கூட குறிப்பாக ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்வில் வந்தே மாதரம் முதலாவதாக இசைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தேசிய கீதம், அதற்கு பிறகாக 3ஆவதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து என்பது இசைக்கப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் என்பது தெரிவித்து வந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் இதுபோன்ற நடைமுறைதான் பின்பற்றப்படும். தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது இசைக்கப்படும் என்று கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த
நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக இசைக்கப்படுமா அல்லது வந்தே மாதரமா தேசிய கீதமா என்ற கேள்விக்குறி என்பது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதற்காக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கான அந்த அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் RN ரவி இங்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தர இருக்கிறார். சரியாக 9:35 மணி அளவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்திற்கு வர இருக்கிறார். தலைமை செயலகத்திற்கு வந்த உடனேயே நுழைவாயில் 3இல் அவருக்கான அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. பேண்ட் வாத்தியங்கள் அதே போல காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ந்து சபாநாயகரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் வெளியே வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க இருக்கிறார்கள். அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அந்த சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறக்கூடிய இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை தொடங்கியதும் வழக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை என்பது தொடங்கும். இன்று என்ன நடைமுறையை பின்பற்ற இருக்கிறது என்பது தொடர்பாக கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று முழு விவரங்கள் என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு முழுவதுமாகவே நேரலை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே என்ன நடந்தாலும் அதனை நேரலையில் கொடுக்கப்படும் என்றுதான் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற உடனேயே தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஆட்சியின் போல உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒளிபரப்பப்படாது. இந்த முறை என்பது உள்ளே நடக்கக்கூடிய என்ன நிகழ்வாக இருந்தாலும் அது அனைத்துமே ஒளிபரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு பிறகாக ஆளுநர் உரையின் இந்த தமிழ் ஆக்கத்தை சபாநாயகர் முழுமையாக வாசிப்பார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்வு என்பது நிறைவு பெறும். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இன்றே பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காக காலையிலேயே சட்டப்பேரவைக்கு வருகை தரும் பொழுதே பதாகைகளை ஏந்தியவாறும் அதே போல பேட்ச்கள் அணிந்தும் சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே பேட்ச் அணிந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவை பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலும் மௌனம் காத்து வருகிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாகவும் தமிழ்நாட்டில் நிலவு வரக்கூடிய பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமை புகார்கள், அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவை தொடர்பாக தொடர்ச்சியாகவே அதிமுகவும் குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுக இன்று சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.